தாயார். பாகம் 6, அத்தியாயம் 10. ராஜராஜி உள்ளே வந்து குந்தவையிடம் போய் மறுபடியும் நமஸ்கரித்தாள். எதற்கு அடிக்கடி நமஸ்கரிக்கிறாய்? போதும், மிக பணிவானவள் போல வேடம் போடாதே. உன்னை பற்றி பஞ்சவன் மாதேவியிடம் விசாரித்தேன். மிக துடுக்கான பெண், கர்வமுடைய பெண், அதே சமயம் கூர்மையான புத்தியுடையவள், எவரையும் வசீகரிக்கின்ற வழிமுறை தெரிந்தவள் என்றெல்லாம் சொல்கிறாள். அதனால்தான் பிரம்மராயருக்கு காதல் பொறுத்த மட்டில் சம்மதம் தெரிவிப்பது பயமாக இருக்கிறது. இல்லை அம்மா, நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்களோ அப்படி இருக்கிறேன். ஹா, மறுபடியும் நாடகமா? போ என்று சொன்னவுடன் ஊரை விட்டு ஓடிவிடுவாயா? அப்படி ஒரு மனோநிலை நேற்று வரை இல்லை. ஆனால் இன்று காலையிலிருந்து வந்துவிட்டது. என்ன? ஒருவேளை பிரம்மராயர் சம்மதிக்கவில்லை என்றால், கூடவே கூடாது என்று கட்டளையிட்டு விட்டால், அடித்து உதைப்பேன் என்று ஆரம்பித்து விட்டால், வேறு இடத்துக்கு வெளியேறு என்று உத்தரவிட்டு விட்டால் நான் என்ன செய்வேன் என்று யோசித்தேன். என்ன செய்வாய்? உதறிவிட்டு ஓடிவிடுவேன். ஆஹா, வேறு ஆணை பிடித்து கொள்வாயா? இல்லை, நான் உதறிவிட்டு ஓடுவது என்பது என் உடம்பை விட்டு என் உயிர் ஓடும் என்பதை. நாயே, என்ன திமிரடி உனக்கு? குந்தவை கோபத்தோடு பக்கத்தில் இருந்த பாக்கு பாத்திரத்தை அவள் மீது வீசி எறிய, அந்த அடியை அவள் வாங்கி கொண்டாள். பாக்கு தரையில் சிதறியது. மெல்ல பாக்குகளை எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டாள். 4-5 பாக்குகள் குந்தவையின் காலடியில் இருந்தன. மெல்ல அவைகளையும் எடுத்து பாத்திரத்தில் போட்டுவிட்டு சட்டென்று குந்தவையின் பாதத்தை பிடித்து கொண்டு நமஸ்கரித்து அழத் துவங்கினாள். குந்தவையின் கரம் அவள் முதுகை வருடியது, தோளை நிமிர்த்தியது, முகத்தை ஏந்தியது. என்னடி, என்ன அழுகை? எதற்கு கால் பிடித்து கதறுகிறாய்? நானும் பெண் தானடி. ஒரு பெண்ணின் மனம் எனக்கு தெரியும். நீ அவனை எவ்வளவு உயிராக காதலிக்கிறாய் என்பது உன்னுடைய இந்த துணிச்சலை வைத்துக்கொண்டே நான் எடை போட்டு விடுவேன். இல்லையெனில் பிரம்மராயரிடம் ஓலை கொடுக்க எவளுக்கு தைரியம் வரும்? ஓலையை கிழித்து போட்டுவிட்டு இழுத்து போங்கள் இவளை என்று சொன்னால் உன்னுடைய கதி என்ன ஆகியிருக்கும் என்று யோசித்தாயா? நல்ல வேளை, பிரம்மராயர் வேறு எங்கும் போகாமல் என்னிடம் வந்தார். உனக்கொன்று தெரியுமா? என்ன தாயே? ராஜராஜியின் கண்ணிலிருந்து நீர் வழிந்தபடி இருக்க கை கூப்பியபடி கேட்டாள். பிரம்மராயர் வருவதற்கு முன்பு அருண்மொழி பட்டன் வந்து, என் தகப்பனார் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கலாம், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனான். அவனுக்கு உதவாமல் நான் வேறு என்ன செய்வேன்? நான் பார்த்து வளர்ந்த பிள்ளையடி அவன். எங்கள் ராஜேந்திரனின் பிரம்மராயர் அல்லவா அவன்? சோழ வம்சத்தின் அரசகுலத்தின் பாதுகாவலன் அல்லவா அவன்? அவனுடைய ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்க முடியுமா? நீ இல்லையெனில் அவன் நல்லபடி வளரமாட்டான் என்பது எனக்கு தெரியும். பிரம்மராயருக்கும் தெரியும். இதை எளிதாக சம்மதித்தால் உன் தலையில் கொம்புகள் முளைத்துவிடும் என்பதும், தன் மருமகளுக்கு தான் பதில் சொல்ல நேரும் என்பதாலும் அவர் முறைத்து கொண்டு திருகிறார். கொஞ்ச காலம் அவகாசம் கொடு. அதுவரை சற்று அமைதியாக இரு. அருண்மொழி பட்டன் இந்த விஷயத்தை அவனுக்கு வரும் மனைவியிடம் சொல்லட்டும். அந்த வீட்டில் சண்டையோ கூக்குரலோ ஓய்ந்து அடங்கட்டும். நிசும்ப சூதனிக்கு தினமும் விளக்கு போட்டு வா, எல்லாம் நல்லபடியாய் முடியும். அதுவரை அருண்மொழி பட்டனை பார்க்க வேண்டாம். ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய புத்திசாலித்தனம், அன்பு, ஆற்றல் அனைத்தும் சோழகுலத்தின் மேன்மைக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இதை சிதறடித்து விடக்கூடாது. அருண்மொழி சோழகுலத்தின் ஒரு தூண், அதை ஞாபகம் வைத்துக்கொள். சரி அம்மா என்று கூறி விழுந்து வணங்கினாள். அம்மா, அந்த பாக்கும் அந்த பாக்கின் பாத்திரத்தையும் நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? பணிவாக கேட்டாள். இது எதற்கடி? குந்தவை வியந்தாள். உங்கள் ஞாபகமாக இருக்க. உங்களை ஓவியமாக எழுதி கும்பிடுவதற்கு பதில் இதை வைத்து பார்த்து கொண்டிருப்பேன். காலம் போனதே தெரியவில்லை. குந்தவை கொடுத்த வாக்குறுதியா அல்லது காளி கோயிலில் பசுனை விளக்கு ஏற்றியதாலா? ஒருவேளை உணவு மட்டும் உண்டு உபவாசம் இருந்ததாலா அல்லது முந்திய வினைப்பயனா என்று தெரியவில்லை. மாறி மாறி போகாமல் இருந்தால் சரி என்று அருண்மொழி பட்டனின் மனைவி சொல்லிவிட்டாளாம். அருண்மொழி பட்டன் ஓடி வந்து 11 வருடங்களுக்கு முன்பு இதை சொன்னபோது திருவாரூர் தளிச்சேரியே குதூகலமடைந்தது. அம்மா அழுதால். மற்ற பெண்கள் ஓடி வந்து ராஜராஜியை அணைத்து கொண்டார்கள். அன்று மாலையே தலைக்கோலியான ராஜராஜி தன் கழுத்தில் கட்டியிருந்த தங்க காரையோடு கூடிய தங்க பொட்டை கழற்றி வைத்துவிட்டு தங்க காதோலியை சுருட்டி வலிக்க வலிக்க காது வளையத்தில் நுழைத்து காது பெருக்கி கால் மெட்டியிட்டு நெற்றி உச்சியில் திலகமிட்டு அருண்மொழி பட்டன் கொடுக்க தாம்பூலம் வாங்கி உண்டு, அவள் மடித்து கொடுக்க அவனும் உண்டு கணவன் மனைவி ஆனார்கள். இனி அவள் வெறும் தேவரடியார் அல்ல,
சோழ தேசத்தின் சேனாதிபதியான அமன்குடி கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் மூத்த மகனான உபதளபதி அருண்மொழிபட்டனின் அணுக்கி. அணுக்கி என்ற வார்த்தைக்கு அணுக்கமானவள், சிநேகமானவள் என்று அர்த்தம். இது மிக சாதாரணமான உறவு முறைதான். அருண்மொழிபட்டன் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்குவான் என்று மற்ற பெண்களுக்கு தெரிந்திருந்தது. நம் குடிக்கு அது நல்லது என்று மற்ற மூத்த பெண்கள் சொல்ல, மத்திம வயது பெண்கள் ஆதரிக்க, இளைய பெண்கள் பொறாமையோடு அவளை பார்த்தார்கள். இதோ 11 வருடமாயிற்று. தெளிவும் திடமும் கொண்டவன், மிகுந்த புத்திசாலி, முன் யோசனை உடையவன், அரசனின் நம்பிக்கையை பெற்றவன், அரசியல் நன்கு தெரிந்தவன், மனிதர்களை எடை போடுவதில் வல்லவன், பெரும் படை நடத்தி போர் செய்து மீண்டவன், போரில் சாகசங்கள் செய்தவன். அப்படியெல்லாம் செய்த பிறகும் குடித்துவிட்டு உளராமல், பெரிய கொம்பு என்று அலட்டாமல் அந்தன குலத்தின் அமைதியோடு இருப்பவன். திருவாரூரிலிருந்து அவளை கொண்டு வந்து வெண்ணாற்றங்கரையில் வீடு பார்த்து குடியமர்த்தினான். அது அருண்மொழிபட்டனின் வீடு. அவர் அணுக்கியின் இல்லம் என்று தெளிவாக மற்றவருக்கு எடுத்துரைத்து அந்த வீட்டிற்கு அருண்மொழி என்ற பெயரும் கற்பலகையில் பொறித்து வைத்திருந்தான். அருண்மொழி என்பது அரசர் பெயராக இருக்கிறதே என்று அவள் அச்சப்பட்டாள். அதனால் என்ன? என் பெயரும் அதுதானே. எனக்கு அருண்மொழி என்று பெயர் வைத்ததும் அவர்தானே. அந்த பெயரை என் வீட்டிற்கு வைக்காமல் வேறு எதற்கு வைப்பேன்? அது மட்டுமல்ல ராஜராஜி, உனக்கு ஒரு மரியாதை வேண்டுமென்றால், அந்த மதிப்போடு மற்ற குல பெண்களோடு பேசி பழகி வர வேண்டும் என்றால் இம்மாதிரி சில வேலைகள் செய்வது உத்தமம். இந்த வீட்டு வாயிலை காவல் காக்க ஒரு போர் வீரனும் ஒரு அதிகாரிச்சியும் உண்டு. எவருக்கும் நீ நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. வாசலில் நின்று வரவேற்க வேண்டிய அவசியமில்லை. கோயில்களுக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் என்னை கேட்காமலேயே நீ நன்கொடைகள் கொடுக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவ்விதம் கொடைகள் கொடுக்க 2 மரப்பெட்டி நிறைய பொற்காசுகளும் வைத்திருக்கிறேன். தகுதியுடையோருக்கு தாராளமாக கொடு. அவன் சொல்லிவிட்டு போக அவள் திகைத்தபடி உட்கார்ந்திருந்தாள். இரவு முழுவதும் சிவன் நாமம் சொன்னாள். அவனுக்கு உயிருக்கு உயிராக இருந்தாள். அவனை உற்சாகப்படுத்தவே பாட்டு பாடினாள், ஆட்டமாடினாள், உணவு பரிமாறினாள். அவன் போர் முனைக்கு போகும்போது அவளும் குதிரை ஏறி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அவன் பின்னேயே தொடர்ந்து போனாள். போருக்கு போய் வந்ததும் அந்த போர் பற்றிய அனுபவங்களை அவனிடம் பல 100 கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்வாள். சக்கரவர்த்தியும் மற்றவர்களும் காட்டிய வீர சாகசங்களை விளக்க விளக்க பூரித்து போவாள். இந்த முறை சாளுக்கிய போர் பற்றி அவன் விவரித்து சொல்ல அவளுக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. ராஜராஜரை வைத்து ஒரு நாட்டிய நாடகம் எழுதினால் என்ன என்ற எண்ணம் வந்தது. இதை அருண்மொழியிடம் சொல்ல அவன் எழுந்து உட்கார்ந்தான். அற்புதமான எண்ணம், நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். உன்னால் முடியுமா? வெறும் நாடகம் எழுதுவாயா அல்லது நடித்து காட்டுவாயா என்று கேட்க, 40 பேர் கொண்ட நாட்டிய நாடகமாக அது அமையும் என்று ராஜராஜி விளக்கினாள். நல்ல நாள் பார்த்து கணேச துதி எழுதி பாடினாள். பிறகு சிவன் நாமம் சொன்னாள். ஊரின் அரசனை அவன் மனைவியை வணங்கி எழுந்தாள். சபைக்கு வந்தனம் சொன்னாள். உற்சாகமாக, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன் என்று துள்ளுகின்ற பாடலாக எழுதினாள். அவன் வந்ததும் பாடி காண்பித்தாள். அருண்மொழி திகைத்து போனான். அவள் முகத்தை கையில் ஏந்தி கொண்டான். நன்கு பெரிதாக செய், விரைவாக செய், முழுமையாக செய். அரசரை பற்றிய அத்துணை விவரங்களையும் நான் சொல்கிறேன். இந்த நாட்டிய நாடகத்தில் அரசராக யார் நடிப்பது? ராஜராஜி யோசித்தாள். யோசிக்காதே, நீயே செய். சக்கரவர்த்தி உடையாரை விட நான் ஒரு பிடிக்குள்ளம். அதனால் என்ன? கொண்டையை உயர தூக்கி கட்டி அதன் மீது மயிர் பீலியை வைத்து கிரீடமும் வைத்தால் உயரமாக காட்டும். அதற்கு தனித்த கேயூரங்கள் போட்டுக்கொண்டால் அகலமாக காட்டும். நான் சொல்லி தருகிறேன். அரசர் எப்படி நிற்பார் தெரியுமா? எப்படி நடப்பார் தெரியுமா? எப்படி பார்ப்பார் தெரியுமா? அரசர் எப்படி சிரிப்பார் தெரியுமா? என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தான். ராஜராஜி அதை அப்படியே பிரதிபலித்தாள். அவள் எழுதிய அந்த நாட்டிய நாடகத்தை கற்றுக்கொள்வதற்காக 40 பெண்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை தர அவளுக்கு உயிர் சிநேகிதி மழலை சிலம்பும் ஸ்ரீகண்டியும் வந்திருக்கிறார்கள். பெண்களை தேர்வு செய்ய இன்று அவள் முடிவு செய்திருந்தாள். கரிய மாணிக்கம் என்கின்ற தேவரடியாலும் ஓவியன் சீராளன் மனைவி உமையாலும் நிர்வாக ஒத்துழைப்பு தருவதாக சொன்னார்கள். பவளக்குன்று, பொற்கோயில், தில்லை அழகி, எச்சுமண்டை, ரவிகுல மாணிக்கம், ராமி, பூமி, பூதி, பொன், உமை, கலி, தேவி, பாவை, கரிய திருவடி, பெரிய அரவம், எடுத்த பாதம், தில்லை கூத்தி, வெண்ணாவல், இளவம், காமகோடி, இன்னிளவஞ்சி, கரண விச்சாத்ரி, ஆச்சம், ஐயாறு என்று பெண்களை கரியமாணிக்கம் தேர்ந்தெடுத்து வந்திருந்தாள்.
இவர்கள் எல்லோரும் நாட்டியத்தில் வல்லவர்கள் என்று சொன்னார்கள். அந்த வீட்டினுள்ளே 50க்கும் மேற்பட்ட பெண்டுகள் புகுந்து சிரிப்பும் பாட்டுமாக இருப்பது கண்டு அந்த பக்கத்தில் வாழும் இளைஞர்கள் வந்தார்கள். இப்படி பெண்களை தேர்ந்தெடுக்கின்ற செய்தி ஊரில் உள்ள பல பேருக்கு சொல்லப்பட்டது. மறவர்கள் குதிரை ஏறி வந்து அந்த வீட்டு வாசலில் எட்டி பார்த்தார்கள். வெறுமே குறுக்கும் நெடுக்குமாக போய் வந்தார்கள். வாசலில் ஆண்கள் கூட்டம் அதிகம் இருக்கிறது என்று மழலை சிலம்பு கவலையோடு சொல்ல, வீட்டின் மேல் பகுதியிலிருந்து எட்டி பார்த்த ராஜராஜி கவலையானாள். இத்துணை ஆண்கள் வீட்டு வாசலில் நிற்பது நல்லதல்லவே? போகச் சொல்லலாமா அல்லது பொறுத்திருக்கலாமா? போகச் சொன்னால் என்னவாகும் என்று யோசித்தாள். இது நல்ல நேரம் அல்ல, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நேரம். நீ யார் என்னை போக சொல்வதற்கு என்று எவரேனும் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும். அது இப்போதைக்கு நல்லதல்ல. நிற்கட்டும், பிறகு பார்த்து கொள்வோம். ஆனால் செய்தி பரவி அந்த தெரு முழுவதும் ஆண்கள் நிறைந்தார்கள். அந்த வீட்டின் எதிரே நின்றபடி அந்த வீடு பற்றி வீடு பார்த்து கிசுகிசுப்பாக பேசிக்கொண்டிருந்தார்கள். உள்ளே பெண்களின் சிரிப்பொலி பெரிதாய் கேட்க அவர்கள் பதிலுக்கு கூக்குரலிட்டார்கள். அந்த ஆண்களிடையே வெறி கலந்த ஒரு சந்தோஷம் சட்டென்று பற்றி கொண்டது. வெளியே வந்து ஒரு ஆட்டம் போடுங்களடி என்று யாரோ ஒருவர் கூவ மறுபடியும் ஆண்கள் கூட்டம் சிரித்தது. மழலை சிலம்பு கவலைப்பட்டாள். வெளியே போய் பேச வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக ராஜராஜிக்கு தெரிந்தது. சீருடையாள் தாளம் சொல்வதில் வல்லவள். அவளை வரச் சொன்னேன், இன்னும் காணோமே என்று கரியமாணிக்கும் சொல்ல அந்த தெருவின் மூலையில் சீருடையாள் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் தாயும் தங்கையும் உடன் வந்தார்கள். சீருடையாளுக்கு அந்த ஆண்கள் கூட்டம் வழிவிட்டது. தொலைவில் இருந்த ஒருவன், அவள் நித்த வினோத பெருந்தச்சன் என்று அழைக்கப்படுகின்ற குணவனின் அணுக்கி என்று சொன்னான். கூட்டத்தில் சில மறவர்கள் மிக கூர்மையாகவும் பொறாமையோடும் மெல்லிய ஆத்திரத்தோடும் அவளை பார்த்தார்கள். கைகளை மறித்து கொண்டு 2 இளைஞர்கள் நிற்க, நகருங்களடா என்று சீருடையால் அதட்டினாள். அந்த இளைஞர்கள் விலகினார்கள். அவள் உள்ளே போய் தடேரென்று கதவை சாத்தி கொண்டாள். வாசலில் உள்ள ஆண்கள் முகத்தில் கதவு அரைவது போல தோன்றியது. அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் உள்ளுக்குள் அலை பாய்ந்தார்கள். எப்போது வேண்டுமென்றாலும் தீப்பிடித்து கொள்ளும் என்கின்ற நிலையில் அந்த ஆண்களின் கோப கொழுந்தும் பெண்களின் அந்த சலசலப்பும் அருகருகே இருந்தன. அதே நேரம் பசுக்கள் வடக்கே இருந்து மந்தையாக தெற்கு நோக்கி ஓட்டப்பட்டன. அவை ராஜராஜியின் வீட்டு வாசல் வழியாக புல்வெளியை நோக்கி துரத்தப்பட்டன. ஜனங்கள் அங்கு அதிகம் இருப்பதைக் கண்டு பசுக்கள் மிரண்டன. தயங்கி தயங்கி நின்றன. நின்றவைகளை அதட்டி விரட்ட வேகமாக ஓடின. வேகமாய் ஓடிய பசுக்களை கண்டு ஜனக்கூட்டம் சிதறி விலகியது. அடே, மெல்ல ஓட்டி போங்களடா! ஒரு மறவன் இடையனை பார்த்து கூவ, இடையன் பதிலுக்கு கத்த, மறவன் முன்னேறி அவனை அடிப்பதற்காக கை ஓங்கினான். மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தினார்கள். பசுக்களை மறித்து கொண்டு போகின்ற இடையனுக்கு கோபம் வந்தது. வேண்டுமென்றே அங்கே பசுக்களை நிறுத்தி தாமதம் செய்தான். மற்றவர்கள் குரல் கொடுத்து உடனடியாக அப்புறப்படுத்த சொன்னார்கள். ஆனால் அந்த இடையன், நீங்கள் சொல்லுவதற்கெல்லாம் நான் ஒன்றும் கட்டுப்பட மாட்டேன், நான் நினைத்தபடிதான் போவேன் என்று அலட்சியமாக நடந்தான். இம்மாதிரி பல இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கும் மறவர்களுக்கும் இடையே பிணக்குகள் அதிகரித்தன. போர் செய்ய போகாமல் போர் செய்வதற்கு திறமை இல்லாதவர்கள் கூட போர் செய்தவர்கள் போல அலட்டி கொண்டார்கள். வெற்றிலைப்பாக்கு மடித்து கொடுத்த அடைப்பைக்காரனெல்லாம் இப்போது வீரனாகிவிட்டான் என்று பொதுமக்கள் உரத்த குரலில் இழிவுபடுத்தும் அளவுக்கு அதிகம் அலட்டி கொண்டார்கள் மறவர்கள். ஆனால் யார் போருக்கு போய் வந்தாலும் அப்படிப்பட்ட மனோநிலையில் தான் இருப்பார்கள். வேகமும் வெறியும் அவர்களிடம் சற்று தூக்கலாகத்தான் இருக்கும். அடி, குத்தி, கொல்லு, உதை என்று வெகுநாள் கத்திக்கொண்டு அலைந்த பழக்கத்தின் காரணமாக வீட்டிற்குள்ளும் வெளியேயும் அதே விதமான மனோநிலையில் குரல் கொடுத்தார்கள். எல்லா தேசத்திலும் போர் வீரர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தான் இது. உங்களுக்காக உயிரை துச்சமென நினைத்து போர் முனைக்கு போய் வந்திருக்கிறேன். பல பேரை வெட்டி நானும் அங்கங்கே காயம்பட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்காக உழைக்க வேண்டாமா? என்னுடைய உணவை நீங்கள் தயார் செய்ய வேண்டாமா என்று மற்றவரை எதிர்பார்க்கின்ற குணம் மறவருக்கு வந்துவிடும். ஊரில் உள்ள எல்லோரையும் விட தான் உயர்த்தி என்கின்ற இருமாப்பு தோன்றிவிடும். அந்த இருமாப்பின் காரணமாக அதிகாரம் தூள் பறக்கும். ஆசைகள் அளவு கடக்கும். வார்த்தைகளும் அத்துமீறும். ஆஹா, வெங்கல பானை மாதிரி இருக்காளேப்பா!
உரத்த குரலில் பெண்ணை கேலி செய்தார்கள். உலகத்தில் அத்துணை பேரும் வெகு சுகமாக வாழ்ந்திருக்க மறவன் மட்டுமே கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் நடந்து உயிரை துச்சமாக மதித்து அடியும் உதையும் வாங்கி ரணப்பட்டு வருகிறான். அந்த மறவனுக்கு உண்டான மரியாதை இந்த உலகம் ஒருபோதும் தருவதில்லை என்கின்ற வெறுப்பு அவர்களுக்கு. வீரம் என்பது தனித்தனியாக இருப்பதை காட்டிலும் ஒட்டுமொத்தமாக கூட்டமாக இருக்கிற போது போட்டி போட்டுக்கொண்டு பொங்குகிறது. அந்த வீரம் சமூக நீதிகளுக்கு உட்பட்ட பொது இடங்களில் கிளறும் பொழுது முட்டாள்தனமாக கலவரமாகிறது. ராஜராஜியின் வீட்டு வாசலில் மறவன் என்கின்ற போதையோடு இருந்த மத்திம வயது படை வீரர்களின் நடவடிக்கைகள் அப்படித்தான் அத்துமீறின. எப்படி இருக்காளுங்கய்யா, கொப்பும் கொலையுமா, பார்க்கும்போதே இப்படி தழும்புதே, ஆடினா எப்படி இருக்கும்? ஒரு 40 அகவை முடிந்தவன் ஆத்திரத்தோடு பேசினான். அவன் பேச்சில் காமம் வழிந்து அது மற்றவர்கள் மீதும் படர்ந்தது. குழுவாக இருப்பதால் பேச்சு குதூகலங்கள் அதிகரித்தன. நீ வெங்கல பானைன்னு சொன்ன, இதோ பார் கள்ளு பானையே போகுது. கொஞ்சம் குண்டாக இருக்கின்ற பெண்ணை பார்த்து ஒருவன் சுட்டிக்காட்டி உரத்த குரலில் பேசினான். அது அந்த பெண்ணின் காதிலும் விழுந்தது. தீவிரடியாரான அந்த பெண் முகம் வெளிரினாள். மான் போல மிரண்டாள். அந்த மிரட்சி அவர்களுக்கு மேலும் குதூகலத்தை கொடுத்தது. அந்த மறவன் அவள் அருகே போய் பேர் என்ன என்று கேட்டான். எந்த ஊர் தேவரடியார் என்று உரக்க வினவினான். ஆடுகிற பெண்கள் என்கின்ற போது அவர்கள் எல்லோருக்கும் சொந்தம் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது. உடல் குலுங்க பல பேர் முன்னிலையில் ஆடுகிறவள் அல்லவா, மற்றதற்கும் வந்தால் என்ன என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆனால் சோழ தேசத்தில் தேவரடியார்களை இத்துணை இழிவாக யாரும் நடத்தியதில்லை. தேவரடியார்கள் அதிகம் இருக்கின்ற திருவாரூரிலும் 1000 தளியிலும் குடந்தையிலும் அவர்கள் மிகவும் மரியாதையாக நடத்தப்பட்டார்கள். வீடுகளில் நடக்கும் மங்கள விழாக்களுக்கு அவர்கள் முதன்மையாக அழைக்கப்பட்டார்கள். குறிப்பாய் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள் ருதுவாகும் போது அந்த பெண் குழந்தைகளை ஆறுதல் படுத்த, உடலின் இயல்பு பற்றி சொல்ல, திருமணத்தின் போது மணப்பெண்ணுக்கு ரகசியமாக கூடல் பற்றி அறிவிக்க, தாயும் மகளும் பேச முடியாத விஷயங்களை தெளிவான முறையில் தெரிவிக்க இந்த தளிச்சேரி பெண்கள் கூட்டம் மிகவும் உதவியாக இருந்தது. வீட்டு பெண்கள் இந்த தளிச்சேரி பெண்களை மிக உயர்வாக போற்றினார்கள். உங்களால் அல்லவா என் வாழ்க்கை மலர்ந்தது என்று நன்றியோடு இருந்தார்கள். வீட்டு பெண்கள் நன்றியோடு நினைத்து கொள்வதால் அந்த தேவரடியார் பெண்களுக்கு ஆண்களும் மரியாதை செய்தார்கள். ஆனால் கொள்ளையடித்து பெரும் பொருட்களோடும் அந்நிய தேசத்து பெண்களோடும் ஊர் திரும்பிய மறவர் கூட்டம் சொந்த தேசத்து பெண்களையும் தாறுமாறாகத்தான் நடத்தியது. ஒரு மத்திய வயது வீரன் அந்த பெண்ணை மடக்கி ஊரும் பேரும் கேட்டதும் அவள் நடுங்கிக் கொண்டு பதில் சொன்னாள். இவன் மிக பெரிய காரியம் சாதித்தது போல திரும்ப வந்து நண்பர்களோடு கலந்து கொண்டான். அவனை பார்த்து அந்த கூட்டம் கூச்சலிட்டது. அந்த கூச்சல் பாராட்டாக இருந்தது. இன்னும் பல பேரை அவ்விதமே செய்ய வேண்டும் என்று தோன்றியது. உள்ள யாராவது ஆம்பளைங்க இருக்காங்களா? யாரோ ஒருவன் அர்த்தமின்றி கேட்டான். இல்லையாம், உன்னைத்தான் கூப்பிடுதாகலாம் அந்த வீரன் சொல்ல மற்றவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். அப்படியா, அங்கேயே போய் பார்த்துடுவோம். ஒருவன் வேட்டியை உதறி கட்டி எழுந்தான். அவன் நேரே அந்த மாளிகையின் வாசலுக்கு போனான். உள்பக்கத்து ஜன்னலை எட்டி பார்த்தான். அதிலிருந்து மேல் பக்கத்து வளைவில் தாவி ஏறினான். அதில் கை ஊன்றி மேல் எழும்பினான். அடுத்த ஜன்னலை எட்டி பிடித்தான். அங்கிருந்து ஏறி பலகனிகளின் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான். அங்கிருந்து உப்பரிகையை தாவி பிடித்து கொண்டான். உள்ளே போ, உள்ளே போ என்று பலரும் கத்தினார்கள். ஆனால் அவனுக்கு பயமாக இருந்தது. உப்பரிகைக்குள்ளே உட்கார்ந்திருந்த 3 பெண்கள் பயந்து போய் எழுந்தார்கள். அவனும் பின் வாங்கினான். உள்ளே அவர்கள் கூச்சலுடன் ஓடினார்கள். இறங்குவதா அங்கேயே இருப்பதா என்று அந்த மறவன் தடுமாறினான். மெல்ல மறுபடியும் பலகனி பக்கம் வந்தான். ராஜராஜி ஓடி வந்து உப்பரிகையில் எட்டி பார்த்தாள். இறங்கடா, இறங்கு, ஏன் ஏறிக்கொண்டிருக்கிறாய் குரங்கே என்று உரக்க கத்தினாள். மறவர் கூட்டம் ஆர்ப்பரித்தது. ராஜராஜி அவர்களை முறைத்து பார்த்தால் கூட்டம் அமைதியாகியது. ஏன் இங்கு நிற்கிறீர்கள்? போங்கள், உடனே போங்கள். வாயிற்புறத்து காவல்காரனை காணவில்லை. அவன் பெயர் சொல்லி அழைத்தாள். அவன் பெயர் சொல்லி அழைத்ததும் 2-3 பேர் முன்னே வந்து, அம்மா, ஏன் அழைத்தீர்கள் என்று போலியான பணிவு காட்டினார்கள். கூட்டம் அதற்கும் சிரித்தது. ராஜராஜி நெருப்பானாள். சரசரவென்று படிகளில் இறங்கி வீட்டு வாசலுக்கு வந்தாள். என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? யார் நீங்கள்? சோழ தேசத்து மறவர்களா, இல்லை சாளுக்கிய தேசத்து சழக்கர்களா? கலைந்து போங்கள்.
பெண்கள் வீட்டு முன்பு பேடிகள் போல நின்று கொண்டிருக்கிறீர்களே, உரக்க கத்தினாள். பல பேர் நகர்ந்தார்கள். வேடிக்கை பார்க்க வந்த பல பேர் கலைந்து போனார்கள். ஆனால் கேலி செய்யலாம் என்று நினைத்தவர்கள் அப்படியே நின்றார்கள். எந்த பதிலும் சொல்லாமல் அதே நேரம் கலையவும் கலையாமல் அவர்கள் திடமாக நிற்பதை பார்த்து ராஜராஜிக்கு கோபம் வந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.